சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் விற்பனை மேலாண்மை ஒரு நிர்வாகத்தில் நடைபெறும் விற்பனைகளை நிர்வகித்தல். இப்படி விற்பனைகளை நிர்வாகம் செய்பவரை சேல்ஸ் மேனேஜர் என்று அழைப்போம். இந்த சேல்ஸ் மேனேஜர் பார்த்திங்க அப்படின்னா 2 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒன்று, அந்த நிர்வாகத்தில் நிறைய சேல்ஸ் நடக்கணும், நல்ல ப்ராஃபிட் நடக்கணும். இதுதான் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். சேல்ஸ் மேனேஜருக்கு ஒரு 3 ரோல் இருக்குது. ஒன்று பிளானிங், ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங். சேல்ஸ் பிளானிங், சேல்ஸ் ரிப்போர்ட்டிங் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த சேல்ஸ் ஸ்டாஃப். சேல்ஸ் பிளானிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் பேஸ்டு தாங்க அவங்களுடைய பிளானிங் இருக்கும். அதுக்கப்புறம் இவ்வளோ பொருட்களை விற்கணும் அப்படின்ற ஒரு பிளானிங் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மாதங்களில் எவ்வளவு சேல்ஸ் ஆகணும், எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கணும், அதை சம்மந்தப்பட்ட ஒரு பிளானிங் இருக்கும். ஃபோர்காஸ்டிங், சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங். அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸிக்யூஷன் பிளான், இதெல்லாம் பிளானிங்கில் இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த சேல்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வர சேல்ஸ் ஸ்டாஃபுடைய ஜாப் டைட்டில், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ், அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உள்ளே இருக்குது, எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், இதை பற்றியான ட்ரைனிங்ஸ், இதெல்லாம் இன்வால்வ் ஆகுதுங்க. அடுத்தது சேல்ஸ் ரிப்போர்ட்டிங். சேல்ஸ் ரிப்போர்ட்டிங் அப்படின்றதுல என்ன முக்கியமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், கேபிஐ. இந்த கேபிஐயை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய சேல்ஸ் ப்ராசஸ் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். சேல்ஸ் ரிப்போர்ட்டிங்ன்றது மேனேஜ்மெண்ட்டுடைய இன்டர்னல் யூஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டிங்ன்றது ரொம்ப முக்கியம். இன்வெஸ்டர்ஸ், பார்ட்னர்ஸ், கவர்மெண்ட்ஸ் இதில் இன்வால்வ் ஆகலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வித் அட்வான்ஸ்டு ரிப்போர்ட்டிங் கேப்பபிலிட்டிஸ்ன்றது ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.